வணக்கம் நண்பா. இன்றைக்கி என்ன வீடியோனா ப்ளே ஸ்டோராக ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ட்ரிக்ஸை பற்றி வீடியோ போட்டுருக்கேன், செக் பண்ணாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது 5 ட்ரிக்ஸை பற்றி போட்டுருக்கேன், இதுலேயும் 5 ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ செக் பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரிக்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்து இந்த 5 ட்ரிக்ஸில் எந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸாக தெரியுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மறக்காம கமெண்ட்ஸாக தெரியுங்க. இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் ஏதாச்சும் ஒரு கேம்ஸை டைப் பண்ணோம்னா அந்த கேம்ஸை பற்றி ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து கசகசன்னு வந்துக்கிட்டே இருக்கும். பர்டிகுலராக நமக்கு எந்த கேம்ஸ் வேணுமோ அந்த கேம்ஸ் வரவே வராது. அதுக்கும் ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. மேலே ஏகப்பட்ட கெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கேட்டகரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அட்வென்ச்சர் கேம் எனக்கு டவுன்லோட் பண்ணால் அட்வென்ச்சர் கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சும் போது ரெக்கமெண்டட் கேம்ஸ், ப்ரீமியம் கேம்ஸ், டாப் கேட்டகரி கேம்ஸ், ஆஃப்லைனு, கேஷுவல், ஸ்டைலிஷ்னு ஏகப்பட்ட கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை எந்த கேம்ஸ் வேணுமோ, இல்லை எந்த கேம்ஸில் அதிகமாக ஸ்டார் ரேட்டிங் டவுன்லோட் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் அந்த கேம்ஸை இதை விட்டு நம்ம சர்ச் ஆப்ஷனுக்குள்ளே போய் அட்வென்ச்சர் கேம்ஸ்னு கொடுத்தோம்னா ஏகப்பட்ட கேம்ஸ் கசகசன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ட்ரிக்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி மறக்காம கமெண்ட்ஸாக தட்டி விடுங்க. செகண்ட் ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஒரு கேம்ஸ் பார்க்குறீங்க, அந்த கேம்ஸோட ஸ்டார் ரேட்டிங்கும் சூப்பராக இருக்குது, ரிவ்யூ சூப்பராக இருக்குது, கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த கேம்ஸ் ஏற்றுறதுக்கு நெட் இல்லை. ஏதாச்சும் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ப்ளே ஸ்டோரில் இடம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ப்ளே ஸ்டோர்லையும் உங்களுக்கு பிடிச்ச கேமை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். ஒரு ஸ்டோரில் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேம்ஸ்குள்ளே வைக்கிறேன், இந்த கேம்ஸ்குள்ளே பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி முடிச்சோம்னா ஆட் டு விஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து விஸ் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் பின்னாடி போயிட்டு மேலே அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லைப்ரரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா விஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். விஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது போனீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண அந்த கேம்ஸ் வந்து நிற்கும். இந்த கேம்ஸை நாளைக்கு உங்களுக்கு நெட் இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் ப்ளே ஸ்டோரில் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த ட்ரிக்கை பற்றி பல பேர் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸில் தெரியுங்க. மூணாவது ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் பல பேர் பல ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, பல கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கேம்ஸும் ஆப்ஸும் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தேகம் இருக்கும். அதுக்கும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்துக்கலாம். ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா மேனேஜ் ஆப்ஷன் டிவைசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்டேட்ஸ் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா எந்தெந்த ஆப்ஷன் அப்டேட் பண்ணணும், எந்தெந்த ஆப்ஷன் அப்டேட் இருக்குது அப்படின்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் தெரியுங்க. 4வது ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. எல்லா ஆப்ஷனுமே திணிச்சு ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் ஃபுல்லாக வைக்கிறோம். இதனால் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். எந்த ஆப்ஷன் அதிகமான ஸ்பேஸ் வச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்துக்கலாம். ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா மேனேஜ் ஆப்ஷன் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு டிஸ்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணுறது மூலிமா எந்தெந்த ஆப்ஷனை எத்தனை ஸ்டோரேஜ் வச்சிருக்கு, எத்தனை ஸ்பேஸ் வச்சிருக்கு அப்படின்னு மொத்த ஜாதகம் கொடுத்துருவாங்க. இல்லை எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லை அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆஃப் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கிளியர் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மூலிமா ஸ்டோரேஜ் உங்களால் ஒதுக்க முடியும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. அடுத்து கடைசி ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் ஏகப்பட்ட ஆப்ஷன் நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணுறது மூலிமா டேட்டா ஃபுல்லாமே லோட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏகப்பட்ட விஸ் லிஸ்ட் வச்சிருப்பீங்க. அந்த விஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் கொடுத்துருந்தாலும் அன்ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கிளியர் டிவைஸ் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலிமா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து கிளியர் விஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏகப்பட்ட விஸ் லிஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கிளியர் பண்ண தெரியாமல் நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் கிளியர் கொடுக்குறது மூலிமா டோட்டலாக ஃபுல்லாமே கிளியர் ஆயிரும். அடுத்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஸோட ஈவெண்ட்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஸுக்கு நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் கொடுத்துருந்தாலும் அன்ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அன்ரெஜிஸ்டர் ஃபார் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணுறது மூலிமா அன்ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அது அன்ரெஜிஸ்டர் ஃபார் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸோட ப்ரீ ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கொடுக்குற மூலிமா ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அன்ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. இப்போ பார்த்து அந்த 5 ட்ரிக்ஸில் எந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்க, எந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.